ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்எம்ஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வரப்போகுது. நிறைய பேர் இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ நம்மளோட ஃபீனிக்ஸ் எஜுகேஷனில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும், எனக்கு டெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இல்லை நான் கம்ப்ளீட்டாக ஒரு கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எஸ், கண்டிப்பாக கிளாஸஸும் இருக்குது. சரி மேம், நீங்கள் கிளாஸஸ் எடுக்கிறீங்க, அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கணும்னாலும் அதை தீர ஆராய்ந்து விசாரிச்சு நமக்கு அது சூட்டபிளா இருக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சு தானே வாங்குவோம். ஸோ ஒரு பொருளை வாங்குறதுக்கே அப்படி நம்ம ஃபியூச்சருக்காக நம்ம எக்ஸாம் எழுதுறோம். அந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, மணி ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்ப கண்டிப்பா இதுல என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எஸ், அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? எஸ். ஒரு நிமிஷம். ஸோ எஸ், ஆல்ரெடி நம்ம டிஎன்எம்ஆர்பி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்காதவங்க ப்ளீஸ் இந்த ஸ்லைட்ல நான் இந்த பேனர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. ஸோ எலிஜிபிள் மெடிசன் டிகிரிஸ் யார் யாரெல்லாம், ஸோ மெடிசன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ், யுனானி, ஆயுர்வேதா அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இவங்கெல்லாம் எலிஜிபிள். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் டிசிப்ளின்ஸ்ல என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபுட் டெக்னாலஜி டிசிப்ளின்ஸ்ல யாரெல்லாம் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. தென் வெட்டினரி அண்ட் அலைடு சயின்சஸ், ஸோ சயின்ஸை ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு நான் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளீஸ் இதை வந்து ஒரு பார்வை எடுத்துக்கோங்க, உங்க பார்வைக்கு கொண்டு போய்க்கோங்க. சரிங்களா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி, ஓகே, நான் இதுல இருக்கேன் மேம், இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்கு, ஓகே, அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, என்னென்ன கிளாஸஸ் வந்து இருக்கு, ஸோ இந்த கிளாஸ்ல என்ன ஃபியூச்சர் இருக்கு, அது ஃபியூச்சர் ரொம்ப முக்கியம் இல்லையா, சிறப்பம்சங்கள். ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எஸ். ஸோ நம்மளோட ஃபீனிக்ஸ் எஜுகேஷன்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸ் அண்ட் லைவ் கிளாஸ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க ரெக்கார்ட் கிளாஸை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரெக்கார்டட் கிளாஸ்ல பார்த்த டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்க லைவ் கிளாஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டவுட்டை நீங்க கேட்டு கிளாரிட்டி எடுத்துக்க முடியும். சரிங்களா? கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ரியல் ஒரு முன்னாடியே பார்த்துட்டோம் இந்த வீடியோ, இதுல நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களே, இதுல எங்களுக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம், ரியல் டைமாவே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஏன்னா படிக்கிறத விட லிசன் பண்றது, லிசனிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? சின்ன வயசுல இருந்து சொல்றது தான். ஓகேங்களா? எழுதி பார்த்து படிக்கிறது ரொம்ப முக்கியம் பாங்க. அதே மாதிரி நம்ம தனியா படிக்கிறதை விட கேட்டல் சிறந்தது. கேட்டல் கண்டிப்பா சிறந்தது தான். ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம காதால கேட்டோம் அப்படின்னா ஈஸியா மனதுல பதிஞ்சிரும். அப்ப ரெக்கார்டட் வீடியோல ஒரு டைம் கேட்டுக்கிறோம், லைவ் கிளாஸஸ்லயும் ஒரு டைம் பாக்குறீங்க, கேக்குறீங்க. பிளஸ் லைவ்ல நீங்க பார்க்கும்பொழுது உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அந்த இடத்துல கிளாரிஃபை ஆயிடுது. அப்ப அது எந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பாத்துக்கோங்க. இது நம்மளோட கிளாஸ்ல இருக்கிற சிறப்பம்சம்ல தி பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வெபினார் கண்டக்ட். வெபினார் கண்டக்ட்னா லைவ்ல உங்களுக்கு ஃபேக்கல்டிஸோட இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய டவுட் நீங்கள் தெளிவாக கேட்டுக்க முடியும். ஓகேங்களா? ஷெட்யூல்டு பேஸ்டு கிளாஸஸ்ங்க. ஸோ உங்களுடைய சிலபஸ் ஆஸ் பர் சிலபஸ் படி உங்களுக்கு இன்னைக்கு இந்த கிளாஸ்னா இந்த ஷெட்யூல் அப்படின்னா அதுதான் நடக்கும். அதை தான் கிளாஸ்ல நடத்துவாங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ டாபிக்ஸ் முடிச்சிருக்கா, ஸோ ஒரு 10 டாபிக் முடிச்சுட்டு இன்னும் 10 தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும், ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளோ டாபிக்ஸ் கவர் ஆயிருக்கு, இன்னைக்கு இன்னும் இந்த டாபிக்ஸ் இன்னும் நடத்தல. ஸோ அந்த ஒரு ஒரு தெளிவோட நம்ம படிப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப எளிமையா இருக்கும் நம்மளோட தேர்வுகளை எதிர்நோக்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் லைவ் கிளாஸ். எஸ், இப்போ ஓகே மேம், ரெக்கார்டட் கிளாஸஸ் இப்போ நம்ம வாங்கிட்டாலே அது கிடைச்சிடும் கண்டிப்பா. ஏன்னா ரெக்கார்டடுங்கும் போது ஆல்ரெடி ஃபேக்கல்டிஸ் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். எஸ். ஸோ அப்போ லைவ் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போ லைவ். ஸோ இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் ரெக்கார்டட் கிளாஸ்ல நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா லைவ் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் படிச்சதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டா அப்பப்போ ஆன் த ஸ்பாட்ல நீங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா?
தமிழ் எலிஜிபிலிட்டி கிளாஸஸ் வந்து வித் டெஸ்டோட இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? 50 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் நம்ம குவாலிஃபை ஆனாதான் அடுத்த லெவலே நம்ம போக முடியும். நெக்ஸ்ட் 5000 ப்ளஸ் எம்சிக்யூ, இது வந்து ரொம்ப முக்கியம். மார்க் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கிறது. ஓகேவா? ரைட். மார்க் எக்ஸாமும் லைவா தான் நடக்கும். ஸோ லைவ்ல ஷெடியூல் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ லைவ்ல அந்த ஷெடியூல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த கோர்சஸ், இப்போ நான் சொன்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த கோர்சஸ் எவ்வளோக்கு மேம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்னா 4999ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் சக்சஸ் பேக்கேஜ். இது வந்து கம்ப்ளீட் ஃபுல் பேக்டு. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்துடும், லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் 2 வந்துடும், யூனிட் வைஸ் இபுக்ஸ். இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, நம்ம லைவ் தனியாக ரெக்கார்டட் தனியாங்கிற மாதிரி கான்செப்டில் தான் இருக்கும். பட் நாங்கள் அப்படி பிளான் பண்ணினதே ரெக்கார்டடும் கொடுத்துடணும். ரெக்கார்டடில் அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இது நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே லைவ் கொடுத்துருவோம். ஸோ அவங்க படிச்சதுலேருந்து டவுட் இருக்குன்னா ஆன் த ஸ்பாட்ல கேட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஃபேக்கல்ட்டி கூட இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருந்துரும். ஸோ இல்லை லைவ் கிளாஸஸ் மட்டும் அப்படின்னா, அந்த லைவ்ல பார்க்கும்போது அந்த டைம்ல ஒரு 2 டவுட் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஆல்ரெடி ரெக்கார்டர்ல பார்த்துட்டு லைவ் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற 2 டவுட் லைவ்ல வந்த மறுபடியும் ஒரு 2 டவுட். அப்ப என்ன ஆகும்னா, நிறைய டவுட்ஸ் நீங்க அந்த டைம்ல நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டே வர முடியும். ஏன்னா நிறைய டைம் நீங்க பார்த்துட்டே வரதுனால உங்களுக்கு சின்ன டவுட்ல இருந்து பெரிய டவுட் வரைக்கும் வரதெல்லாம் சேகரித்து வச்சுட்டு டக்கு டக்கு நம்ம அந்த ஃபேக்கல்ட்டி கிட்ட கேட்டுட்டோம் அப்படின்னா கிளாரிஃபை ஆயிடும். ஸோ ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? அதனால டபுள் டமாக்கா மாதிரி தான் இது. ஓகே. கிளாஸ் குவிசஸ் இருக்கும். போத் இங்கிலீஷ் தமிழ்ல 2லுமே இருக்கு. எல்லா ஸ்டேட்டோட எல்லா ஸ்டேட்லயும் நடந்திருக்கும் இல்லைங்களா எக்ஸாம்ஸ், எஃப்எஸ்ஓ எக்ஸாம்ஸ். அந்த ஸ்டேட்ல நடந்த எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு கம்பைல்டா. ஸோ 5000 ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் வந்துடும். இதுல இந்த பேக்லேயே வந்துடும். ஸோ நீங்க அதை மட்டும் தனியா பை பண்ணீங்கன்னா 2999 வரும். ஸோ நீங்க கிளாஸஸ் வித் டெஸ்ட் இதெல்லாம் சேர்த்து கவர் பண்ணீங்கன்னா 4999. ஓகேங்களா? ரைட். ஷெட்யூல் அண்ட் சிலபஸ் பேஸ்ட் லைவ் மார்க் எக்ஸாம் பிஃபோர். இது வந்து நம்ம ரியல் டைம் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி இருந்தால் பெட்டரா இருக்கும். ஸோ அது 1 2 உங்களுக்கு 7 ஃபுல் லைவ் மார்க் டெஸ்ட் வந்து அவைலபிள் இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது பெருசா ஒன்றும் இல்லைங்க. மொபைல் அப்ளிகேஷன் நீங்க ஃபீனிக்ஸ் எஜுகேஷன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிளே ஸ்டோர்ல போயிட்டு. இல்லைன்னா நம்மளோட வெப்சைட்ஸ் இருக்கு. சரிங்களா? இங்க இருக்கு பாருங்க, phoenixcoaching.in. தென் நீங்க கால் கூட பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்க 2 நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ 93450 ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ இந்த 2 நம்பர் கால் பண்ணி கூட நீங்க என்கொயரி கேட்டுட்டு நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றது நீங்க பண்ணிக்கலாம். ஸோ பிளான் பண்ணி நம்ம கிளாஸஸ் மட்டும் எடுத்துக்கணுமா இல்ல புக்ஸ் டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. எந்த முடிவா இருந்தாலும் நம்மளுடைய ஒரே நோக்கம் வெற்றி பெறதுல தான் இருக்கும். ஒண்ணு முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க, வேகன்சி பத்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஒரு வேகன்சி இருந்தாலும் கவுன்சிலிங்க்கு ஒருத்தர் போக தான் போறாங்க. அந்த ஒருத்தர் வெற்றி பெற தான் போறாங்க. அந்த ஒருத்தரா நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எப்பொழுதுமே திங்க் பண்ணணும். ஸோ இவ்வளோதான் வேகன்சி இல்ல அவ்வளோ வேகன்சி, நிறைய வேகன்சி நினைச்சு சூப்பர் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. குறைவான வேகன்சி வந்துருச்சுன்னு நம்ம ரொம்ப சேடாகவும் இருக்கக்கூடாது. எத்தனை வேகன்சி இருந்தாலும் நமக்கான ஒரு பிளேஸ் அங்க இருக்கும், இருக்கணும், இருக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்க மேல நம்பிக்கை வச்சுட்டு படிங்க. கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். ஸோ என்னுடைய ஒரு ஒரு அட்வைஸ், ஒரு ஆலோசனை அப்படின்னு சொன்னேன்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கும் நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஒர்க், அதுக்கப்புறமா ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டையும் போட்டீங்கன்னா தேர்வுல கட்டாயமே வெற்றி அடைய முடியும். ஓகேங்களா? எஸ். சரி. ஓகே. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் கைஸ்.